எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி. நான் நிறுத்தி வாசிக்கணுமா? அதை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்றேன். இல்லை, என்ன கவனிங்க பாப்போம், என்ன கவனிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். உங்களை நடத்துகிறவர்களாம் யார் நடத்துறா? கேட்கல, இதுக்கெல்லாம் வாய் வராது. யார் நடத்துறாங்க? தம்பிமார் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நடத்துகிறது உங்களுடைய போதகர். ஆமென். அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்களாம். நான் சொல்லலாமா? ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பைபிள் அழகா எழுதி வச்சிருக்காரு. உங்க ஆத்மாவுக்காக யார் இந்த பூமியில உத்தரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன பாருங்க, உங்க ஆத்துமாக்களுக்காக உங்களை நடத்தக்கூடிய சபை போதகர் உங்க ஆத்துமாக்களுக்காக அவர் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறாராம். ஆமென். நல்ல போதகர்களுக்கு இது பொருந்தும். அல்லேலூயா. உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால் உங்க பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாரா? உங்களுக்காக, உங்க கரிசனைக்காக, உங்க பிரச்சனைகளுக்காக அவர் மனபாரப்பட்டு ஜெபிக்கிறவரா இருப்பார் என்று சொன்னால் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. பைபிளை தானே பாக்குறீங்க, எல்லாம் குனிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு அடங்கணுமா? அல்லேலூயா. இந்த மூச்சே வர மாட்டேங்குது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற, தேவன் சொல்லுகிற, உன்னை நடத்துகிற போதகர்களுக்கு, உன்னை நடத்துகிற நல்ல ஆசாரியர்களுக்கு, உங்களுக்கு திறப்பிலிருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு நீங்க எல்லா விதத்திலையுமே எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்து அவங்களுக்கு அடங்கி என்ன பண்ணணுமா? போகணுமா? அப்படி நாம் செய்யாமல் இருந்து உங்களுடைய காரியங்கள் உங்களை நடத்தக்கூடிய சபை போதகரை துக்கப்படுத்தும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. ஒருவேளை நீங்க கீழ்ப்படியாம நீங்க மற்ற காரியங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களை குறித்து உங்க போதகர் மனபாரம் படுவார் என்று சொன்னால், உங்களை குறித்து அவர் மனசாவப்படுறார், வேதனைப்படுறாரு, அப்படி இருப்பார் என்று சொன்னா அது உங்களுக்கு கேட்கல பிரயோஜனமா, எதுவுமே பிரயோஜனமா இருக்காது, எதுவுமே. அப்போ ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவது ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு கொடுக்கக்கூடிய. ஆமென். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல, மகிமையின் ஸ்தானத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஆசாரியர்களை வைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆசாரியர்கள், நல்ல ஊழியக்காரர்கள். ஆமென். மந்தைகளை வேலையை பயிரை மேய்ந்தவர்களுக்காக அல்ல, மந்தைக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்காக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ஊழியர்களுக்கு நமக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம மக்களுக்கு இந்த பிரசங்கம் பொருந்தாதான். எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாவற்றிலுமே நல்ல கீழ்ப்படிதல், ஒரு குறை இல்லாத, யாருமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் வேற வழியில் பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கோ பிரயோஜனப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கோ பிரயோஜனப்படுது. ஒருவேளை டிவியில் பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனப்படலாம், யாருக்கோ என்ன ஆகுது? இந்த வார்த்தை பிரயோஜனமாகுது. சரி, அப்போ இயல்பாக நான் பேசுகிறேன்னு இப்போ நம்ம முடிஞ்சோடனே ஜெபம் பண்ணுறோம். நம்ம சபையில் முடிந்தோடனே எல்லாரும் என்கிட்ட வந்து ஜெபிக்கிறீங்க. அப்போ ஒருத்தங்க முன்னாடி வந்து ஜெபிக்க வந்து முழங்கால் படி போட்டாங்க. இன்னொருத்தங்க அப்போ தான் வராங்க. எனக்கு அவங்க வந்து தெரியல, அந்த டென்ஷன். நான் இன்னொருத்தருக்காக என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணுறேன். பாவம் போல முழங்கால் படி போட்டே நிற்கிறாங்க அந்த அம்மா, அந்த ஐயாவோ அந்த அம்மாவோ. நானும் ஜெபம் பண்ணுறேன். கடைசி ஜெபம் பண்ண வச்சோன்னு அவங்க மனசு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு, மனசு இவ்வளோ நேரம் ஆகியும் பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்குமா, என்னென்னமோ அவங்க கொடுக்குற காணிக்கை நான் வாங்கி போடுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனாலும் யாரை பார்க்க மாட்டேங்கிறேன்? இவங்கள பார்க்க மாட்டேங்கிறேன். கடைசி வச்சுன்னா அப்படி உங்களுக்கு வராது, எதுவும் தெரில, சொல்லி உதாரணத்துக்காக சொல்லணுமே. அப்படி சின்ன ஒரு காரியத்தில் ஒரு மனஸ்தாபம் வந்து அடுத்த நேரம் என்னமோ நினைக்கிறீங்க. இல்லை, ஒரு கொடுக்குற விஷயத்தில் ஒரு மனஸ்தாபம் வந்துடுது. சமையல் பண்ணுற விஷயத்தில் ஒரு மனஸ்தாபம் வந்துடுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சமையல் பண்ணுறோம், இவங்க பருப்பு போட, அவங்க மிளகா பொடியை போட, அவங்க கடுகை போட, இப்படி போட, அப்படி போட, என்னென்னமோ பேசி என்னென்னமோ ஆகி என்னமோ ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஆமாம். அப்போ நான் ஏன்ட்ட கொண்டு வரீங்க, நானும் சூப்பராக இருக்கேன்றதேன், ஏன் டேஸ்ட் அதுவும் ஒத்து போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னமோ ஒரு குழப்பம் வந்துடுது. அப்போ இதில் ஒரு மனஸ்தாபம் வரும் என்று சொன்னால் அடுத்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், சரியான நபர்கிட்ட அவர்களை அழைத்து வந்து பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, என்ன பண்ணணும்? அதை மனசுலேயே வச்சுருந்தா அது புண்ணாகி
அது வீங்கி போய் அதிலிருந்து என்ன வந்துடும்? அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒன்று வந்துட்டா ஆரம்பத்திலே, பாஸ்டர் வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா இந்த மாதிரி காரியங்கள் இப்படி இருக்குது, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், என்ன செய்யலாம் சொல்லுங்கள். நான் அதை ஒருவேளை அது என்னது தவறு நான் ஏற்றுக்கொண்டால் நான் பிழைப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அதை தவறா நான் என்கிட்டே வா அப்படின்னா அவர் எனக்கு நியாயம் தீர்ப்பார். ஆனால் ஒருவேளை அது எனக்கு நன்மையாக இருந்தும் நான் அதை மறுபடியும் உங்ககிட்ட சொல்லியும் அதை நீ ஏற்றுக்கலன்னா எனக்கு நியாயம் தீர்த்த அதே ஆண்டவர். எத்தனை புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்கானா அண்ணாளுக்கு 2 பங்கு வச்சிருந்தாலாம். ஒரு எல்கானாவே அண்ணாளுக்கு 2 பங்குனா அவர் ஊழியக்காரனுக்கு அநேக பங்கு வைப்பாரு. எத்தனை புரியுது? அல்லேலூயா, ஆமென். வந்து சாப்பிட்டு போன விசுவாசிகளுக்கு 12 கோடியை சுமக்க விடல, கர்த்தர் சீஷர்களை 12 கோடியை சுமக்க விட்டாரு. என்னோட நீங்கள் நியாயம் தீர்க்க வருவீர்கள் என்று சொல்லி விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லல, அப்போஸ்தலரை பார்த்து நியாய தீர்ப்பு நாட்கள் நீங்க என்னோட கூட இருப்பீங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. புரியுற மாதிரி தெரியுது, ஆனாலும் தெரியல. அல்லேலூயா. அப்போ ஊழியர்களுக்கு என்று கர்த்தர் தனி ஸ்தானத்தை வைக்கிறாரு. ஆமே. இன்னைக்கு அநேக இடங்களில் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சா, அதை பற்றி அவங்க கிட்ட பேசாம அது இன்னொரு ஆள்கிட்ட போய் என்ன பண்றது, அப்படி பேசி இப்படி பேசி, அது இப்படி இருந்துச்சு பார்த்தியா, அந்த ஊழியக்காரங்க இப்படி, இந்த ஊழியக்காரங்க. அது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம். நம்முடைய சபையில் இந்த விதைக்கு இடமே இருக்கக்கூடாது. இந்த விதைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த விதைக்கு இடமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் வாங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கா, ஓகே நம்ம பேசுறது அப்படிலாம் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம். அது என்ன உண்டு அதை என்ன பண்ணிடணும். ஆமென். அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்லுகிற, உன் ஊழியக்காரருக்கு அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களுக்கு அடங்கி, ஒரு வேலையா ஒரு காரியமா எந்த காரியமா வந்து அதுக்கு என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிந்து போகணும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சத்தமாக சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் மொர்தெகாய் சொல்லுகிறார், யூத ஜனங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து வருது, எஸ்தர்ட்ட போய் உடனே தகவல் போகுது, நீ போய் ராஜாட்ட போய் என்ன பண்ணு, நீ போய் கேளு. உடனே எஸ்தர் சொல்றா, ராஜா பொற்சேங்களை நீட்டுனா நான் பிழைப்பேன், நீட்டலன்னா நான் என்ன பண்ணிடுவேன், மரித்து போவேன். நான் போய் அவர்கிட்ட போய் சொல்ல முடியும். உடனே மொர்தெகாய் சில வார்த்தைகளை கடினமாய் சொல்லி அனுப்புகிறார். போய் சொல்லி எஸ்தர்ட்ட, உன்னை ராஜாத்தியாய் வைத்ததே யூதர்களுக்காக தான் என்பதை நீ மறந்து போகாத. இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா சொன்னாரு. இன்னொரு வார்த்தையை அவர் சேர்த்து சொல்லுகிறாரு, யூதர்கள் அழியும் பொழுது நீ மட்டும் அரண்மனையில் இருப்பாய் என்று சொல்லி என்ன பண்ணாத, கனவு காணாத. யூதர்கள் மரித்தால் நீயும் என்ன பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் வார்த்தையை போட்ட உடனே எஸ்தர் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், போறேன். சில காரியம் கீழ்ப்படிய கஷ்டமாக தான் இருக்கும், சூழ்நிலைகள் மாறாதான் இருக்கும். நமக்கு புருஷங்கள் நீட்டுவானோ நீட்ட மாட்டானோ, கீழ்ப்படியும் போது நமக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தேவ சத்தத்திற்கு கஷ்டப்பட்டால் நீ கீழ்ப்படிந்து போகும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தையே கர்த்தர் தருவார். ஐயோ ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, தயவு செஞ்சு கீழ்ப்படிங்க. சின்ன பிள்ளைங்களாம் கீழ்ப்படிங்க, வாலிபர்கள்லாம் கீழ்ப்படிங்க, பெரியவர்கள் எல்லாம் கீழ்ப்படிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவைகளை நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய, வெறும் ஆண்டவருக்கு பைபிள் வாசிக்கிறது தான் கீழ்ப்படிகிறது, சபையில் வந்து பெருக்கி தூக்கி தொடக்கிறது தான். ஆமென். உன் சபையில் பெருக்கிட்டு உன் வீட்டில் பெருக்கலனாலும் கஷ்டம்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னடா யாரையும் காணோம்? அல்லேலூயா. ஆமென். எப்படி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளால் தன் குடும்பத்துக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கவே முடியாது. அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, உன் நண்பர்கள் மத்தியில் ஒரு வாழ்க்கை, நீ இங்கே ஒரு வாழ்க்கை, உன் வேலை செய்கிற இடத்துல ஒரு வாழ்க்கை. இது கிறிஸ்தவ வாழ்க்கை. சத்தமாக சொல்லுங்க, இது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவன் ஒரே மாதிரி தான் இருப்பான். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அன்பு ஒரே ஒரு உருவத்தை மட்டும்தான் கொடுக்கும். அன்புக்கு பல உருவம் கிடையவே கிடையாது. என்னங்க நீ பார்க்கறத பார்த்து நான் கவிதை சொல்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பு ஒன்று தான். ஆமென். அது இயேசுவினுடைய அன்பு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நான் சொல்லி முடிச்சிருந்தேன். என்ன, ஏன்னா இந்த மாசத்துக்குள்ள நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இரண்டாவது தேவனுக்குரிய கணம் என்னது? என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறீங்க? கணம் கொடுக்குற. ரெண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு இரண்டாவது ஒரு வார்த்தை நான் ரெண்டாவது ஸ்தானத்தில் எங்க ராஜாவுக்கு என் ஆண்டவருக்கு நான் வைக்கணும்னு சொன்னாலே அவர் பரிசுத்தர்னு சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் தட்டி சொல்லு, என் ஆண்டவர் பரிசுத்தர்.
அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். அவர் பரிசுத்தர் 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 சொல்லி பரலோகத்தில் ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு? பரிசுத்தர் பரிசுத்தர், அப்படி ஒரே பாட்டு தான். நம்ம ஆளுக்கு நம்ம 4 வாரம் ஒரே, கொஞ்ச நேரம் 2 பாட்டை மாற்றி மாற்றி பாடினாலும் இன்னும் நடக்கலமே எங்கெல்லாம் அது ஒரு 10 வாட்டி பாடினா முடிஞ்சு போச்சு. சரி, இந்த பாஸ்டுக்கு கவியும் மாறிட்டு இவன் வேற மாற்ற மாட்டிக்கிறான், பாடினதையே பாடிட்டு இருக்காரு ஐயா. பரலோகத்தில் ஒரே பாட்டு தான். என்ன பாட்டு? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எத்தனை பேர் பாட ரெடியா இருக்கிறீங்க? வேற வழியே இல்லை, ஆசைப்பட்டாதான் போய் பாட முடியும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தரோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நீங்க அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம், வேற வழியே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் உன் சரீரம். ஆமே, இந்த பையன் ஒரு சரீரம், நான் ஒரு சரீரம், நீங்க ஒரு சரீரம், எல்லாருமே ஒரு சரீரம். ஆமே அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமா இருக்கிறபடினால் நம்ம பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம உள்ளான பரிசுத்தத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்ப வெளியே பரிசுத்தத்தை பார்க்க போறோம். ஆமே, நம்ம ரொம்ப ஆவிக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை அடுத்த வாரம். வெளி பிரகாரமான பரிசுத்தம். சில ஆள் ஆவில பரிசுத்தமா இருப்பான், வெளியே பரிசுத்தமா இருக்க மாட்டான். ஆமே, வெளியே பரிசுத்தம் என்ன? ஆண்டவர் சொல்ற, உன் தலைக்கு எண்ணெயை வை. சில ஆள்லாம் பம்ப பரட்ட மாதிரி இருக்கும். சில பசங்க மண்டலம் எப்படி இருக்கும்? 2 நாளுக்குள்ள குருவிலாம் உள்ள இருந்த மாதிரி தான் சில இருக்கும். வெளி பிரகாரமாக என்ன இருக்கணும் கவனிக்கிறீங்களா? உன் வெளி பிரகார சரீரம் யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே வெளி பிரகாரம் நம்ம மிகவும் எப்படி இருக்கணும்? நல்ல தினந்தோறும் என்ன பண்ணணும்? நல்லா குளிக்கணும். ஒரு ஆமை பக்கத்தில் பார்த்து சொல்லு, நல்லா குளிக்கணும்னு சொல்லுங்க. ஆமே, சில ஆளுலாம் சொந்தத்தெல்லாம் பாத்திர போனோன்னு தலையை தூக்கி கொடுத்துரும். கொஞ்சம் பேனு பாரு, அதுக்குன்னே சொந்த வீட்டுக்கு போறது, பக்கத்து வீட்டு அக்கடை போகுது, சரோஜாக்கா கொஞ்சம் பேனு பாரு. அதுவும் பேன் பார்த்த கையோடு அங்கே போய் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். சில ஆள் வீட்டு டைனிங் டேபிள் தான் பேனே குத்துவாங்க. அதுலேயே மறுபடியும் உட்காந்துட்டு, ஆண்டவரே எங்க ஆகாரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சில ஆள் வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியாது, சில ஆள் பாத்ரூம்குள்ள போக முடியாது, சில ஆளுடைய காரியங்களை பார்க்க முடியாது. ஆமே, ஆண்டவர் நீ வாசனுடைய ஆலயம்னு சொல்றாரு. அது குப்பை மாதிரி இருக்கக்கூடாது. கடைக்கு அதெல்லாம் வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு ஒரே வயித்தோலி பாச ஜெபம் பண்ணுங்க. ஓ, எந்த ஏவல் எந்த கட்டியோ ஏகப்பட்ட சம்சா உள்ள போயிருக்கும். ஏகப்பட்டது உள்ள போயிட்டு வயிற்றுக்குள்ள ஃபுல்லா என்ன பண்றது? எல்லாம் பண்ணிட்டு. நீ உண்மையா இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் சொல்லு, போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டைக்குள்ள எதை வச்சிரு? வசனம் இருக்கா இல்லையா? ஆண்டு ஒரேடியே கத்தியவே என்ன பண்ணிரு வச்சிருன்னு சொல்லிட்டார். சில சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் ஆத்தாது. நம்ம வீட்டில் பண்டமாக வாங்கி கொடுப்போம், வெளி வீட்டில் போனால் ஒரு டைகர் பிஸ்கெட்டு தான் இருக்கும். அதுக்கு அப்படி என்ன பண்ணோம்? ஆமே, அப்போ சின்ன வயசுல இருந்து எல்லாவற்றிலுமே நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும்? வெளி பிரகாரமா நல்ல பரிசுத்தமா நல்ல வஸ்திரம் இருக்கிறதுலே. பாஸ்டர் சொல்லிட்டாரியா, கடனை வாங்கி நல்ல ஜிகுன்னு என்ன பண்ணி வந்துடக்கூடாது. ஆமே, இருக்கிற வஸ்திரமான நல்ல தோச்சி நல்ல அயன் பண்ணி, இருக்குதா அயன் பாக்ஸ் இருக்கு, அயன் பண்ணி இல்லையா? அயன் பண்ணாத, நல்ல நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீட்டாக எந்த ஒரு சில செருப்பெல்லாம் கழுவி பல வருஷம் ஆகும். சில செருப்பெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும், இன்ச்சு கூடி இருக்கும். அந்த அந்த மண்ணி பிடிச்சி இன்ச்சு என்ன ஆயிருக்கும்? இருக்கிறதா செருப்பெல்லாம் அதை நல்லா என்ன பண்ணு. ஆமே, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ உன்னை சில ஆளுலாம் சில வீட்டுக்குள்ள சில போனால் இப்படி தான். இப்போ ஜஸ்ட் நான் பொதுவாக எல்லாத்தையும் பேசுகிறேன்னே, என்றைக்குமா பேச போகிறோம். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களா, உன் சரீரத்தை குறித்து அவங்க இடரல் அடையக்கூடாது. ஆமே, சில ஆளுங்க இப்படி கையை தூக்கி அப்புறம் வேற என்ன? அடக்கமா எப்படி இருந்து பேசணும்? ஆண்கள் தான் அதிகமாக எத்தனை அப்புறம் வீட்டுக்குள்ள பேசினாலும் பரவாயில்ல, வெளியே போய் நின்னுக்கிறது சொல்றா. ஆமே, நம்முடைய அவங்க மனசு நமக்கு தெரியாது. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உன் செயல்களில் எல்லாவற்றிலுமே அடக்கம் இருக்கணும். சிலர் நாகரிகமற்றமா நடப்பாங்க, சரீரத்தில் நாகரிகமே இல்லாமல். சிலர் வாயோ பல்லு நோண்டிக்கிட்டு மூக்க நோண்டிக்கிட்டு என்னென்னமோ எப்படி இல்லாமல். இதெல்லாம் ஆண்டருக்கு சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க?
இதெல்லாம் நம்ம வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நம்ம சரீரத்தில் எப்படி இருக்கணும்? நீ சில ஆள்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கிறாங்க. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்கன்னா வெள்ளையாக இருக்கிறதெல்லாம். ஆமாம், அவனுக்கு சோப்பு போடலன்னா அது அழகாக தான் இருக்கும். நம்மள மாதிரி 10 முறை சோப்பு போட்டாலும் எப்படி தான் இருக்கும்? ஆமாம், வெள்ளை கருப்பு இதில் கிடையாது, சுத்தம். மொத்தத்தில் நம்ம வெளிப்பிரகாரத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம பக்கத்தில் தட்டி சொல்லுங்க எல்லாரும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆள் பக்கத்தில் போக முடியாது, சில ஆள் பக்கத்தில். அப்போ எல்லாவற்றிலுமே ஆண்டோடைய சரீரம் நம்ம ஒரு ஆலயமாக இருக்கிறபடினால நம்ம பக்கத்தில் ஒருத்தன் வந்து அவன் என்ன பண்ண, மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு, சில ஆள் பக்கத்தில் போனா அப்பா சாமி போதுன்னு நமக்கு. அப்போ மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய சரீரத்தை பாதுகாத்தணும். நம்ம சரீரத்தில் வீணான வேதம் வீணான அலங்கரிப்பும் சரீரத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டோடைய ஆலயம். கர்த்தர் சொல்கிறார், உன் சரீரத்தில் எந்த ஒரு மார்க் என்ன பண்ணக்கூடாதான். எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? சார் ஒன்றும் படிக்க மாட்டேங்குது. உன் சரீரத்தில் எந்த ஒரு அதாவது பச்சை குத்துறதோ இந்த ஏதாவது மார்க் பண்ணுறதோ உன் சரீரத்துக்கு முழு சொந்தமே யார் தான்? ஏற்கனவே பச்சை குத்திருந்தா பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே உட்காந்து பேரை எழுதுறது, அந்த பண்ணுறது இந்த பண்ணுறது, இதற்கு கர்த்தர் என்ன பண்ணவே இல்லை. உன் சரீரத்திற்கு அதிகாரி யார் மட்டும்தான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய சரீரத்துக்கு அவர் தான் அதிகாரி. அப்போ நம்ம சரீரத்தில் புறமான அலங்கரிப்பை நம்ம என்ன பண்ண வேண்டாம், தகுதியுள்ள ஒரு அலங்கரிப்பு. சில ஆளுக்கு கண்மை, இங்கே யாரும் எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில ஆள் இந்த ஐப்ரோ பண்ணிட்டு அதுலேயும் கண்மை அடிச்சுட்டு வரும். உனக்கு புருவம் இல்லையா, கண்மை போடு, தப்பே கிடையாது. ஆமென், கவனிக்கிறீங்களா? புருவம் கம்மியாக இருக்குதா, அது பார்த்தா சைனீஸ் மாதிரி தெரியாது மூஞ்சி பார்த்தா, அப்போ ஓகே கொஞ்சம் என்னத்தை பண்ணு போட்டுட்டு போ. பட்டையாக நம்மள மாதிரி இருக்கும், அதில் கொண்டு திட்டா பார்க்க ஆகுமா? கண்ணுக்குள்ள கண்ணுக்கு வெளியே அது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. நம்மள மாதிரி கருப்பு உதட்டு இருக்கா, கொஞ்சம் லைட்டாக பூசு, தப்பே கிடையாது. நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, உனக்கு எது தேவை அதை மட்டும் செய். சில ஆளுக்கு நல்லா தான் இருக்கும், சவச்சவைன்னு அடிச்சு வந்து போய் சவுப்புல பெயிண்ட் அடிக்கிறதுல வச்சா போதும், அது போதும் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த லிப்டிக்கு இந்த தேவையில்லாததெல்லாம் உன் சரீரத்தில் என்ன பண்ணக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க. சில ஆள் கிறிஸ்மஸ் நம்மட்டு அடிச்சுட்டு வந்துடும், கொஞ்சம் அடிச்சுட்டு பாட்டு பாடும்போது வாயை பார்க்கணுமே. நம்ம சர்ச்சில் இல்லை, நான் நிறைய இடத்துல போயிருக்கேன் சொல்கிறேன். இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் நான் மட்டும் வாயிலெல்லாம் பார்க்கணும். அதுவும் ஒரு நல்ல விலகுன லிப்டிக் இருக்காது, 10 ரூபா லிப்டிக்கை திருவிழாவில் வாங்கிட்டு வந்து. ஆமென். உன் சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, வீணாய் கெடுக்கக்கூடாது. உதடுகளின் ஸ்தோத்திர பலியினால ஆண்டவர் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். சில ஆள் நகம் வளர்த்துருப்பான், இத்தாபடி நகம், அதில் நெயில் கலரில் நல்ல நகை பழிச்சாடி ஓகே. பாண்டை பிடிச்ச கலர் ப்ளூ கலரு, சில கருகருன்னு அடிச்சுட்டு வரும், ப்ளூ கலர் சிவப்பு கலரு, அது அநாகரிகமற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் நகம் பார்க்க அசிங்கமாக இருக்குது, சரி நெயில் பாலிஷ் அடித்து அதை மறைக்கிறேன் ஓகே. நல்லா இருக்கிற நகத்துக்கும் என்ன பண்ணுறது? சில ஜென்ஸு கூட அடிக்கிறான். யாரும் இருக்கிறீங்களாடா? நான் பார்த்ததெல்லாம் நான் பேசுறது கிடையாது. ஆமென். சில ஜென்ஸு கூட என்ன பண்ணுவான், நகத்தில் அது ஒரு, நானும் வச்சிருக்கிறேன் படிக்கிற காலத்தில், இப்படி நகம், இங்கே ஒரு நகம், இதில் ஒரு நகம், அதில் ஸ்டார் போட்டு அதெல்லாம் அடித்த ஆளு தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வெளி பிரகாரம் நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையான அலங்கரிப்பு நமக்கு வேணும். ஆமென். தேவையில்லாத, நமக்கு தகுதி இல்லாத அந்த அலங்கரிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பிரகாரமாய், ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் சரி, நம்ம தம்பிமார்களும் தான் சரி. இப்போ தம்பிமார்கள்லாம் கூட ஐப்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக சகோதரர்கள் எல்லாம் ஐப்ரோ பண்ணி அது இது தேவையானதில் அதெல்லாம் வேண்டாம். நம்முடைய சரீரம் மொத்தம் ஞாபகம் வச்சுங்க, இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய என்ன, பக்கத்தில் தட்டி சொல்லு, உன் சரீரம் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவைகளை நம்ம வெளிப்பிரகாரமாக என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம காத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, வரக்கூடிய வாரத்தில் உள்ளான பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். யாரும் எழுந்து நிற்போமா?